ஸோ இந்த கொஸ்டின் எல்பிபி ஃபார்மேஷன் அண்ட் கிராஃபிக்கல் மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்க, there are two types of, அதாவது ஸ்டாண்டர்ட் வெயிட் ஆஃப் த ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் பிரிக். அதுக்கு ரெண்டு இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றாங்க, B1 அண்ட் B2. ஸோ நம்ம B1 அண்ட் B2, B1 X எடுத்துப்போம். let X1 denote, so X1 denote X kg of bricks. B1 வந்து kg of B1 எடுத்துப்போம். X2 வந்து denote so X1 kg of B1, அடுத்து இது kg of B2 எடுத்துப்போம். B2 வந்து X2 எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த B1 காஸ்ட் பாருங்க 5 rupees, B2 காஸ்ட் 8. ஸோ இந்த காஸ்ட் கொடுத்துருக்கான். அப்போ இது மினிமைசேஷன் ப்ராப்ளம். இங்க மினிமம் வேர்டு இருக்கு. சாரி, இந்த மினிமம் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, மினிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ அதனால மினிமம் Z ஈக்குவல் டு the cost நான் ரவுண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க, 5x1 plus 8x2. ஸோ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ட் சொல்லிட்டு இதுல வந்து the standard weight of the pestle proposal bricks 5 kg, ரெண்டு சேர்த்து 5 kg. அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x1 plus x2 equal to 5 வரும். இது லெஸ் தென் கேட் எதுவும் வராது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5 kg. அடுத்தது bricks, the bricks not more than 4 kg of B1. So B1 வந்து not more than நாலே கிரேட் லெஸ் ஈக்குவல் சொல்லியிருக்கேன். ஸோ x1 less than equal 4 ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் மினிமம் ஆஃப் 2 kg. ஸோ மினிமம்னா greater equal போகணும். ஸோ x2 is greater equal to 2. ஸோ 2 kg of B2. ஸோ not more than less than equal to, இது மினிமைசேஷன் ப்ராப்ளம் எல்லாமே greater equal to வரணும். பட் இந்த ப்ராப்ளத்துல not more than B1 நால x1 less than equal to 4 போட்டிருக்கேன். அண்ட் மினிமம் அந்த வேர்டு வரனால x2 is greater equal minimum 2. Okay, so x2 greater equal to 2 போடுறேன். So இதனை கேட்டிருக்கான், find out graphically the minimum cost of the bricks. So first நம்ம LPP formation போட்டாச்சு. ஃபைனலா x1 x2 greater equal to போடணும். இஸ் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். இதுதான் வந்து மேத்தமெட்டிக் ஃபார்முலேஷன். இது அப்படியே சால்வ் பண்ணணும். ஸோ இந்த கிராஃப்ல சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மூணு கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் x1 plus x2 equal to 5. So இது very easy one. So x1 x2, so x1 0 na x2 5, x2 0 na x1 5 வரும். அடுத்து x1 equal to 4, x2 equal to 2. So அந்த ரெண்டு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வந்து டைரக்ட் சிங்கிள் லைன். அது x2 ல 4 போடணும், அது x2 ல 2 போடணும், லைன் வரணும். ஃபர்ஸ்ட் 0,5 5,0. ஸோ அவங்க ஆல்ரெடி ஒரு கிராஃப் ட்ரா பண்ணிருக்காங்க. ஸோ இது 1 2 3 4 5 6 போட்டுக்கிறேன். ஸோ அதுமே இங்கேயும் 1 2 3 4 5. ஸோ ஃபர்ஸ்ட் 0,5 0,5 5,0. ஸோ 0,5 இந்த பி பாயிண்ட் போட்டிருக்கேன், 0,5. இது வந்து 5,0. ஓகே, அடுத்து x1 4, x1 வந்து 4, x2 x1 4 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, x1 4 x2 2. ஸோ x1 ல 4 நேரம் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. ஸோ x1 ல 4 நேரம் ஒரு லைன். ஸோ நம்ம அபோவ் மட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்து x2 2, இதுதான் வந்து x1 less than equal, அவங்க xy எடுத்திருக்காங்க, நான் x1 less than equal 4 போடுறேன். அடுத்து x2 இருக்கிறதுல 2, இதுக்கு நேரம் 2 லைன் ட்ரா பண்ணுங்க. ஸோ நம்ம லைன் லெஃப்ட் ரைட் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம பாசிட்டிவ் சைட் அந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் வர மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து x2 greater than equal to 2. அடுத்தது x1 plus x2 equal to 5 போட்டிருக்கோம். ஸோ இந்த லைன் தான் அந்த லைன். ஸோ அந்த லைன் ஈக்குவேஷன் அப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க. எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பாசிட்டிவ் மட்டும் எடுத்தா போதும். ஸோ இது வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு அந்த எதுவுமே கிடையாது, ஈக்குவல் டு கொடுத்தா அந்த லைன். இப்போ இந்த x1 less than equal 4னா ஷேடிங் இந்த சைடு வரும். ஷேடிங் ட்ரா பண்றாங்க. ஸோ இதுக்கு ஷேடிங் இந்த சைடு வரும். அடுத்து இந்த லைன் x2 இதோட ஷேடிங் மேல வரும், ஏன்னா கிரேட்டர் 2. ஸோ 2க்கு மேல. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஷேடிங்கும் இந்த லைன் மேல எங்க வருது பாருங்க, ஏன்னா இந்த லைன் கிரேட்டர் ஈக்குவல் சொல்லல. அந்த லைன் ஈக்குவேஷன்ல இந்த ஷேடிங் எங்க வந்து மீட் ஆகுதுன்னா, அதாவது இந்த லைன் ஈக்குவேஷன் இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட். ஸோ இந்த ஷேடிங் ஃபுல்லாவே இந்த லைன்ல கவர் ஆகிற பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் வரும்.
இது எதுவுமே இங்க எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஈக்குவல் டு வந்ததுன்னா நம்ம கீழே ஷேட் பண்ணிருக்கலாம் அப்படி, இல்ல மேல ஷேட் பண்ணிக்கலாம் கிரேட்டர் ஈக்குவல் கொடுத்துட்டாங்கன்னா. ஸோ இந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் தான் ஏ வந்து 3,2 3,2 பி வந்து 0,5 போட்டிருக்காங்க. பி வந்து 0,5. ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் அப்படியே இருந்து போய் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணணும். 3,2 அப்ளை பண்ணா 31 வருது, 0,5 பண்ணா 40 வருது. ஸோ ரெண்டுலேயும் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 31 தான். ஸோ அப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் இசட், மினிமம் இசட் ஈக்குவல் டு 31 அட் எந்த பாயிண்ட்லனா 3,2, x2 வந்து 2. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம், ப்ராக்டிஸ் பண்ணினா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ.